ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெய்ய காலத்தில் குஞ்சு பொரிக்கும் திறன் கம்மியாக இருக்கா? சொல்யூஷன் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி போடுற முட்டையை டேட் எழுதி ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுருவோம். வெயிலே வச்சுருந்தீங்கன்னா கருக்கு தன்னை போல் கூடி உள்ளேயே செத்துருவோம். அதனால் டெய்லியும் எழுதி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அடை வைக்கிற அன்னைக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு ஈரம் போனதுக்கப்புறம் கோழி அடை உட்காந்தோன்னே உள்ளே எடுத்து வச்சிடலாம். அடை வைக்கிறதுக்கு மிளகா, வரமிளகா ஒரு 3 மிளகா பிச்சு உள்ளே போட்டுருவணும். பிச்சு உள்ளே போட்டோம்னா தான் பேன் பிடிக்காமல் இருக்கும். சின்ன இரும்பு துண்டு உள்ளே போட்டு வச்சுட்டு முட்டையெல்லாம் தன்னை போல் மேலே அடுக்கி வச்சுருவணும். முதல் சேவல் ஒரு 2 பொட்டைக்கு மட்டும்தான் சேவலை போடணும். இந்த வெய்ய காலத்துக்கு அதிக பொட்டை 5-6 பொட்டைக்கு போட்டிங்கன்னா அதுலேயே கரு கூடாது. அதுக்கப்புறம் நாம் கரு கூடலைன்னா அதுக்கு ஒரு சேவலுக்கு 2 பொட்டை, அதிகபட்சம் பட்டாவாக இருந்தால் 3 பொட்டை, அதுக்கு மேலே கண்டிப்பாக போடக்கூடாது. போட்டால் கொஞ்சம் கண்டிப்பாக பொரிக்காது. அடை வச்சோன்னே சோளப்பூச்சி மண் லைட்டாக சுற்றி போட்டுருவோம். எறும்பு வராமல் இருக்கும், அதை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். அடை கோழி எப்போ எந்திரிச்சு வந்தாலும் சரி ஃபுட்டும் தண்ணி கண்டிப்பாக வெளியே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடையிலேயே கண்டிப்பாக 200% பெயின் வந்துடும். அதுக்கு தனியாக பெயின் மருந்து கொடுத்து அப்புறம் அதுக்கு வைத்தியம் பாட்டுருக்கணும். நான் 10 முட்டை வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதில் எத்தனை குஞ்சு பொரிக்குதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன், பாருங்கள். முக்கியமாக அடை வைக்கிற சட்டி ரவுண்டாக தான் இருக்கணும். இல்லைன்னா கோழி நல்லா திரும்பி படுக்காது, குஞ்சு கூடாது.